வணக்கம். இன்னைக்கு நம்ம செயின்ட் பாலோ பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் ஒரு துறவியோட கதை மட்டும் இல்லைங்க. இது ஒரு நகரத்தோட கதை, ஒரு பேருக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய பாரம்பரியத்தோட கதை. வாங்க அந்த பேரோட பயணம் எங்க போய் முடியுதுன்னு பார்க்கலாம். சரி, இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு பக்கம் பிரான்ஸ்ல வாழ்ந்த ஒரு பழைய காலத்து துறவி, இன்னொரு பக்கம் பல ஆயிரம் மைல் தள்ளி அட்லாண்டிக் கடல்ல இருக்கிற ஒரு தீவு கூட்டம். இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த மர்மத்துக்கான பதில் இந்த விளக்கத்தோட கடைசியில உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஸ்கிரீன்ல தெரியற இந்த ரெண்டு இடத்தையும் கொஞ்சம் பாருங்களேன். ஒன்னு பிரான்ஸோட பிரிட்டானி கடற்கரையில இருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க செயின்ட் மாலோ நகரம். இன்னொன்னு தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்கிற இஸ்லாஸ் மால்வினாஸ், அதாவது ஃபாக்லாந்து தீவுகள். ரெண்டுக்கும் நடுவுல கிட்டத்தட்ட 8000 மைல் தூரம். இது நம்ம புதிரைய இன்னும் சுவாரஸ்யமாக்குது இல்லையா? சரி, இப்போ நம்ம கதையோட மைய பாத்திரத்துக்கிட்ட வருவோம். இந்த முழு கதைக்கும் இந்த தொடர்புக்கும் காரணமான அந்த மனிதர் புனித மாலோ. அவர் யாருன்னு கொஞ்சம் விரிவா தெரிஞ்சுக்கலாம். வரலாறு முழுக்க இவருக்கு பல பேர் இருந்திருக்கு. மாலோ, மக்லு, அப்புறம் லத்தீன்ல மக்லோவியஸ்னு கூட சொல்லுவாங்க. இதுவே அவரோட முக்கியத்துவத்தையும் காலப்போக்குல அவரோட கதை எவ்வளவு தூரம் பரவி இருக்குங்கிறதையும் நமக்கு காட்டுது. புனித மாலோ 6வது நூற்றாண்டுல வேல்ஸ்ல பறந்தவர். கிட்டத்தட்ட 100 வருஷம் வாழ்ந்ததா சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் கத்தோலிக், ஆங்கிலிக்கன், கிழக்கு ஆர்த்தடாக்ஸ்னு பல திருச்சபைகள்ல அவரை ரொம்ப மதிக்கிறாங்க. அவரோட பேருக்கு பின்னால ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான அர்த்தம் இருக்கு. பழைய பிரெட்டன் மொழியில அவரோட பேரு மக்லு, அப்படின்னா ஒளிரும் பிணை கைதி. கேட்கவே எவ்வளோ ஒரு கவித்துவமா, ஒரு மர்மமா இருக்கு இல்லையா? இது அவரோட வாழ்க்கையும் குணத்தையும் பத்தி நமக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குற மாதிரி இருக்கு. மாலோவோட வாழ்க்கை வெறும் ஆன்மீகத்தோட நின்னுடல. அதுல நிறைய சாகசங்கள், பெரிய பெரிய பயணங்கள்லாம் இருந்திருக்கு. குறிப்பா புகழ்பெற்ற மாலுமியான பிரெண்டனோட சீடரா அவர் போன பயணங்களை பத்தி இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்டோட அவர் போன பயணங்களெல்லாம் கிட்டத்தட்ட புராண கதைகள் மாதிரி ஆகிடுச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆசிர்வதிக்கப்பட்ட தீவை தேடி போனாங்களாம். வழியில ஒரு பெரிய அரக்கனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததா ஒரு கதை இருக்கு. அது மட்டும் இல்ல, ஸ்காட்லாண்டோட ரொம்ப தூரத்துல இருக்கிற தீவுகளுக்கு போய் போதனை செஞ்சதாகவும் சொல்றாங்க. இதெல்லாம் அவரோட அசைக்க முடியாத நம்பிக்கையும் பயமில்லாத தைரியத்தையும் தான் காட்டுது. சரி, இந்த புராண கதைகள்ல இருந்து இப்போ நிஜமான வரலாற்றுக்கு வருவோம். மாலோ எப்படி பிரிட்டானியால ஒரு சமூகத்தை உருவாக்கி அதோட முதல் பேராயரா ஆனாருன்னு பார்க்கலாம். அந்த நகரம் எப்படி உருவாச்சு? அவர் பிரிட்டானியாவோட அல்லத்துங்கிற பகுதிக்கு வந்தப்போ அங்கே ஆரோன்னு ஒரு துறவிக்கிட்ட வேலைக்கு சேர்ந்தாரு. கொஞ்ச நாள்ல ஆரோன் இறந்து போக அந்த சமூகத்தோட தலைவலா மாலோவே ஆயிட்டாரு. பின்னால அந்த பகுதியோட முதல் பேராயராவும் ஆனாரு. அப்படி உருவான அந்த இடம்தான் பிற்காலத்துல அவரோட பேரையே தாங்கி செயின்ட் மாலோன்னு அழைக்கப்பட்டுச்சு. புனித மாலோவோட தாக்கம் அவர் உருவாக்கின அந்த நகரத்தோட மட்டும் நிக்கல. அவரோட பேரும் சரி, புகழும் சரி, பிரித்தானியாவையும் தாண்டி பல நூற்றாண்டுகளா பரவிக்கிட்டே இருந்திருக்கு. பிரிட்டானியில அவர் அந்த பகுதியை உருவாக்குன 7 முக்கியமான புனிதர்கள்ல ஒருத்தரா மதிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ட்ரோஃப்ரீஸ்னு ஒரு புனித யாத்திரை இருக்கு. அதுல செயின்ட் மாலோ ஒரு ரொம்ப முக்கியமான இடம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பன்றி வளர்க்குறவங்களுக்கு இவர்தான் பாதுகாவலர். சரி, இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். நம்மளோட அந்த முதல் கேள்வி, ஒரு பிரெஞ்சு புனிதருக்கும் தென் அட்லாண்டிக் தீவுகளுக்கும் என்ன தொடர்பு? இதோ அதுக்கான விடை. ஆக அந்த தொடர்பு இதுதாங்க. செயின்ட் மாலோ நகரத்துல இருந்து வந்த மாலுமிகளை மாலுவின்ஸ்னு கூப்பிட்டாங்க. 18ஆம் நூற்றாண்டுல இந்த மாலுமிங்க தென் அட்லாண்டிக் பெருங்கடல்ல ஒரு தீவு கூட்டத்தை கண்டுபிடிச்சாங்க. தங்களோட ஊரோட ஞாபகமா அந்த தீவுகளுக்கு ஈல்ஸ் மாலுவின்ஸ்னு பிரெஞ்சுல பேர் வச்சாங்க. காலப்போக்குல அந்த பேர் தான் ஸ்பானிஷ் மொழியில இஸ்லாஸ் மால்வினாஸ்னு மாறிடுச்சு. பாத்தீங்களா, ஒரு துறவியோட பேரு ஒரு நகரம் வழியா ஒரு தீவு கூட்டத்துக்கே போய் சேர்ந்திருக்கு. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? இந்த தொடர்பு உண்மையிலேயே ஆச்சரியம்தான். ஆனா அதோட முடியல. அவரோட பேரு பிரான்ஸ், ஸ்காட்லாந்து, வேல்ஸ், ஏன் இத்தாலியோட ரோம் வரைக்கும் பல சர்ச்சுகள்லயும் இடங்கள்லயும் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு மனிதரோட பேரு 1500 வருஷத்துக்கு அப்புறமும் உலகம் முழுக்க எப்படி எதிரொலிக்குது பாருங்க. அதனால அடுத்த தடவை நீங்க ஒரு ஊரோட பேரையோ ஒரு இடத்தோட பேரையோ பார்க்கும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த சாதாரண பேருக்கு பின்னால புனித மாலோவோட கதை மாதிரி ஒரு நீண்ட சுவாரஸ்யமான, ஏன் ஒரு ஆச்சரியமான கதை கூட ஒளிஞ்சிருக்கலாம். நம்மள சுத்தி இருக்கிற இந்த மாதிரி பெயர்கள்ல இன்னும் எத்தனை வரலாறுகள் கண்டுபிடிக்கப்படாம காத்துக்கிட்டு இருக்கு?